அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி வந்து நம்ம நைட் ட்ரெஸ்ஸு ஓகேங்களா, அதாவது இது வந்து ஸ்கர்ட்டும் மேலே வந்து ஷர்ட் மாதிரி கேட்டிருக்காங்க. அதுக்கு நம்ம இப்போ ஸ்டிச் பண்ண போகிறோம். 5.5 மீட்டர் நான் எடுத்திருக்கேன் ஓகேங்களா. இது வந்து எக்ஸல் சைஸ் தான் எடுத்திருக்கோம். எக்ஸல்லே கொஞ்சம் ஃப்ரீ சைஸாகவே இருக்கும் நைட் வேர் பண்ணுறதுனால ஓகேங்களா. இப்போ 5.5 மீட்டரில் நான் 1.5 மீட்டர் வந்து கிளாத் வந்து நம்ம மேலே டாப் போர்ஷனுக்கு எடுத்திருக்கேன் ஓகேங்களா. அதில் வந்து நம்ம இப்போ செஸ்ட்டுக்கு வந்து நம்மளுக்கு எப்போவுமே நான் சொல்லியிருப்பேன் பாருங்கள், 4 தான் நம்ம வந்து டேப்பம் அடிக்கிறோம். இப்போ 30னா 30ல் பாதி 15, 15ல் பாதி 7.5. இந்த மாதிரி அகலம் கரெக்டாக இருக்கா, செஸ்ட்டு சைடு நம்மளுக்கு எவ்வளோ வருதோ அந்த அளவுக்கு கரெக்டாக இருந்து 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா நம்ம மெஷருக்கு விடுவோம் பாருங்கள். அந்த இதுக்கும் எக்ஸ்ட்ரா விட்டு நீங்கள் கரெக்டாக ஃபோல்ட் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு இப்போ வந்து நம்ம நெக்குக்கு விட்டுருக்கோம். நெக்கு வந்து க்ளோஸ் நெக் டைப் தான் எடுத்திருக்கோம். அந்த க்ளோஸ் நெக்குக்கு வந்து நம்ம 3 இன்ச்சு எடுத்திருக்கோம். ஷோல்டருக்கு 4லேருந்து 4.5 வரைக்கும் எடுத்திருக்கோம். கொஞ்சம் வந்து ஷோல்டர்லாம் க்ளோஸாக ஃபுல் கவராக இருக்கிற மாதிரி தான் நம்ம இப்போ தைக்க போகிறோம். நெக்கோட லென்த் இறக்கம் வந்து நம்ம 4 இன்ச்சு இறக்கியிருக்கோம் ஓகேங்களா. ஃப்ரண்ட்டில் 4 இன்ச்சும் பேக்கில் வந்து 2லேருந்து 3 இன்ச்சு வரைக்கும் நம்ம இறக்கலாம். கொஞ்சம் அதாவது க்ளோஸ்டாகவே வேணும் அப்படின்னு சொல்லியிருந்ததுனால நம்ம க்ளோஸ் நெக்காகவே போட்டிருக்கோம். இப்போ பாருங்கள், நம்ம ஃப்ரண்ட்டுக்கும் பேக்குக்கும் ட்ரா பண்ணியாச்சு. இப்போ நெக்குக்கு ட்ரா பண்ணிட்டதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டுக்கு நெக்குக்கு வந்து நெக்கு தான் போட்டிருக்கோம் ஓகேங்களா. அடுத்து ஹைட்டை மெஷர் பண்ணிக்கிறோம். ஷோல்டர்லேருந்து எவ்வளோ ஹைட்டு இறக்கமாக உங்களுக்கு தேவைன்னு சொல்லி அந்த ஹைட்டை நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்து அந்த ஹைட்டை மெஷர் பண்ணிவிட்டு அதிலேருந்து ஃபோல்டு பண்ணி மடித்து தைக்க 1 இன்ச்சு விட்டுருக்கோம் ஓகேங்களா. இப்போ ஸ்லீவுக்கு ஆர்ம் ஹோலுக்கு வந்து அது வந்து நம்மளுக்கு எவ்வளவு எடுக்கணும்னா 6 இன்ச்சு இறக்கம் வைக்கிறோம் ஓகேங்களா. 6 இன்ச்சு இறக்கத்தில் நம்ம இப்போ அதை ஒரு ட்ரா பண்ணிவிட்டு அப்படியே ஒரு லைன் போட்டு இப்போ செஸ்ட் இதுக்கு வந்து நம்ம மெஷர் சொல்லியிருந்த பாருங்க, அந்த அளவை நம்ம எடுத்துடுறோம். எடுத்துட்டு அதை நம்ம ட்ரா பண்ணி அந்த இதில் நம்ம கர்வ் கொண்டு வந்து ஜாயின் பண்ணிக்கிறோம். இப்போ பாருங்கள், நம்ம மெஷர் எடுத்ததோட 1 இன்ச்சு மட்டும் கரெக்டாக எக்ஸ்ட்ரா விட்டுருக்கோம். ஸோ அதே மாதிரி இப்போ நம்ம வந்து லைன்ஸ் போட்டு ட்ரா பண்ணியாச்சு. இப்போ ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிறத ஒரு கர்வ் மாதிரி கொண்டு வரதுனால இந்த ஹிப் சைஸில் சின்னதாக ஒரு கர்வ் கொண்டு வரும் ஓகேங்களா. இவ்வளோதாங்க. மேலே வந்து டாப் போர்ஷனில் வந்து நம்ம இப்போ இது வந்து ட்ரா பண்ணியாச்சு. அதே மாதிரி சைடில் வந்து சின்னதாக ஒரு கட் வைக்கிறோம், ஓப்பன் மாதிரி வைக்கிறோம் ஓகேங்களா. உட்கார்றதுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிறதுனால சின்ன கட் ஒன்று வைக்கிறோம். அது ஒரு 4லேருந்து 5 இன்ச்சு வச்சுக்கோங்க. இப்போ லைன் போட்டு வச்சுருந்தோம் பாருங்கள். லைன் போட்டதில் இப்போ நம்ம வந்து அதை கட் பண்ணி எடுத்துக்கிறோம். ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு அந்த கர்வ் மாதிரி கொண்டு திருந்தோம் இல்லையா, அந்த இடத்துலையும் லைட்டாக கட் பண்ணி எடுத்துடுறோம் ஓகேங்களா. அடுத்தது மடித்து அர்க்காத்துக்கு அந்த இடத்துல விடுறோம். அந்த இடத்துலேருந்து நம்ம வந்து ஃபுல்லி மடித்து கட்டாக வரும். அதுக்காக அந்த இடத்துல சின்ன அர்க்காத்து. இது ஆர்ம் ஹோல் சைட்லேயும் நம்ம கட் பண்ணிடுறோம். இப்போ கிளாத் வந்து 2 கிளாத்தாக இருக்கிறத நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி எடுத்துடுறோம் ஓகேவா. ஓப்பன் பண்ணிவிட்டு கரெக்டாக அப் அண்ட் டவுன்ஸை பார்த்துட்டு ஷோல்டரை நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டதுக்கு அப்புறமா அடுத்தது நம்ம இப்போ மேலே வந்து பாட்டம் போர்ஷன் முடிஞ்சிருச்சு ஓகேங்களா. ஃப்ரண்ட்டும் பேக்கும் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம ஸ்லீவ் பேலன்ஸ் சைடில் இருந்துச்சு பாருங்கள், அந்த கிளாத்தை எடுத்து நம்ம இப்போ ஸ்லீவுக்கு மடிக்கிறோம். மடிச்சுட்டு ஸ்லீவுக்கு எவ்வளோ அகலம் தேவைன்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது எப்படி எடுக்கிறோம்னா, ஆர்ம் ஹோல் அந்த இது ஷோல்டரில் வந்து கையை தூக்கி நம்ம சுற்றி எடுக்கிறோம் பாருங்கள் டேப்பு, அது எந்த அளவுக்கு வருதோ அந்த இது கணக்கு வச்சு நம்ம எடுக்க போகிறோம் ஓகேங்களா. இப்போ அதில் வந்து 16ன்னு வந்துச்சுன்னா அப்போ வந்து அகலம் வந்து நம்ம 8 எடுக்கணும், ப்ளஸ் 2 இன்ச்சு நம்ம மெஷருக்கு விடணும். மொத்தம் 10 இன்ச்சு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும். இப்போ அந்த அகலத்தை பார்த்துட்டு இப்போ மெஷர் எவ்வளோ ஹைட்டு தேவையோ அந்த ஹைட்டை எடுத்துகிட்டு இப்போ பாருங்கள், அந்த க்ராஸ் 8 வைக்கிறோமா, க்ராஸாக வச்சுட்டு அந்த லைன் போட்டு அதை அப்படியே ஒரு கர்வ் பண்ணிக்கிறோம். பண்ணிவிட்டு கீழே வந்து எண்டில் எவ்வளவு அளவு தேவையோ அந்த அளவையும் நம்ம பாதியாக போட்டு தேவையான மெஷர் நம்ம விட்டுருக்கோம் ஓகேங்களா. 1 இன்ச்சு விட்டுருக்கோம். அவ்வளோதான். ஸ்லீவ் இது ட்ரா பண்ணியாச்சு. ஆனால் பஃப் கை கேட்டதுனால மேலே 1.5 இன்ச்சு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அந்த சைடு இப்போ ட்ரா பண்ணியிருக்கோம் பாருங்கள், அதுலேருந்து 1.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா மேலே ஒரு லைன் போட்டு அந்த வளைவு வருது பாருங்கள், அதுலேருந்து அப்படியே மேல் லைன்ஸில் ஜாயின் பண்ணி விட்டுறோம் ஓகேங்களா. இவ்வளோ தான். இப்போ இந்த இதை வச்சு தான் நம்ம பஃப் ஸ்லீவு நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். பஃப் ஸ்லீவுக்கு இந்த அளவுக்கு நீங்கள் மெஷர் பண்ணிக்கிட்டால் போதும். சின்ன பஃப்பாக வேணும்னா 1/2 இன்ச்சு எடுத்து கொஞ்சம் ஏற்றி மேலே வந்து 1/2 இன்ச்சு ஹைட் எடுத்துக்கலாம், 1 இன்ச்சு எடுத்துக்கலாம். இன்னும் நல்லா உங்களுக்கு பஃப்பு நல்லா பெருசாக தான் வேணும்னாக்கா நம்ம அதிலேருந்து 3 இன்ச்சிலேருந்து 5, 6 இன்ச்சு கூட எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம லைன் பால் நெக்கு போட்டிருந்தோம் இல்லையா, இதை வந்து நம்ம இப்போ ஸ்டிச் பண்ண போகிறோம்.
பார்த்துட்டு இப்போ நம்ம கரெக்டாக அந்த ட்ரா பண்ணி கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அந்த இடத்துல இப்போ நல்ல லைன் வந்து ட்ரா பண்ணிடுறோம். ட்ரா பண்ணிவிட்டு பேக் சைடில் எப்போ நம்மளுக்கு வந்து உள்ளே வந்து ஒரு துணி கிளாத் வைப்போம் இல்லையா, கிளாத்தை வச்சு நம்ம இப்போ ஸ்டிச் பண்ண போகிறோம். ஓகேங்களா, பேக் சைடு வச்சு இப்போ நம்ம அந்த லைன்லேயே ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வர போகிறோம். இதை வந்து ஸ்டிச் பண்ணுறது பானைக்கெல்லாம் வந்து ஒரே ஸ்ட்ரெயிட் லைனு, ஆனால் அந்த லாஸ்ட் எட்ஜில் ஒரு டாட் மாதிரி நீடில் விட்டு அப்படியே கிளாத்தை மட்டும் டர்ன் பண்ணுங்கள். அப்போ தான் பாவோட நெக் ஷேப்பு நம்மளுக்கு நல்லா கரெக்டாக நல்லாயிருக்கும் பார்க்க. அப்படியே திருப்பியும் ஒரு ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுருங்க. வெறும் அந்த கார்னரில் மட்டும் நீடியில் வந்து நீங்கள் உள்ளே விட்டு கிளாத்தை மட்டும் டர்ன் பண்ணுங்கள். இப்போ இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா கிளாத்தை நம்ம ஒரு 1/4 இன்ச்சு கேப்பில் கட் பண்ணுறோம். கட் பண்ணிவிட்டு அந்த கார்னர் பீஸ் வருது பாருங்கள், அந்த கார்னரில் பாருங்கள் லைட்டாக அந்த இடத்துல மட்டும் வெட்டி விட்டுறோம். ஓகேங்களா, அப்போ தான் டேர்ன் பண்ணுறப்போ ஈஸியாக டேர்ன் ஆகிடும். இந்த மாதிரி லைட்டாக வெட்டிடுங்க, அதாவது ஸ்டிச்சிங்கில் பற்றாத அளவுக்கு வெட்டி விட்டுருங்க. வெட்டிட்டு இப்போ வந்து நம்ம இந்த கிளாத்தை வந்து திருப்பிடுறோம். திருப்பிட்டு பாருங்கள், ஃபுல்லாக நம்ம திருப்பமே கரெக்டாக நம்மளுக்கு அழகாக வந்து மடித்து விழுந்துடும். ஓகேங்களா, இப்போ அதுக்கு மேலேயே ஒரு தையல் போடுறோம். அப்போ நம்மளுக்கு அந்த துணி வந்து உள்ளே வச்சுருக்கிற துணி வந்து வெளியே தள்ளிட்டு வராது. ஸோ பார்க்கையில் நீட்டாக ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். ஸ்டிச்சிங்கும் அதே மாதிரி கரெக்டாக எட்ஜில் நீடில் விட்டுட்டு கிளாத்தை டர்ன் பண்ணுங்கள். அப்படியே தையல் போட்டுக்கிட்டே வந்தோம்னா அந்த தையல் வந்து ஒரு யூ டைப்பில் வந்துடும். அப்போ நெக் வந்து நம்மளுக்கு பாவ் ஷேப்பு கிடைக்காது. ஓகேங்களா, அதனால் ஷேப்பு எந்தெந்த ஷேப்பு நம்ம போகிறோமோ அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி நீடியில் நீங்கள் கரெக்டாக கொண்டு வந்து கிளாத்தை மட்டும் டர்ன் பண்ணி ஸ்டிச் பண்ண ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நம்ம பானைக்கு நம்ம இப்போ வந்து உள்ள கிளாத் வச்சு நம்ம ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணியாச்சு. ஓகேங்களா, இப்போ ஃபர்ஸ்ட்டு ஃப்ரண்ட் பீஸு முடிஞ்சிருச்சு. இப்போ பேக் பீஸு, பேக்கில் வந்து நம்ம க்ளோஸ் டைப்பில் தான் வைக்க போகிறோம். அதையும் நம்ம எப்படியும் ஃபுல்லாக வந்து பாருங்கள் நம்ம மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம். பேக்கில் வந்து நம்ம ஃப்ரண்ட்டில் வந்து மெஷர் பண்ணியிருந்தோம், பேக்கில் வந்து அந்த கிளாத்தில் நம்மளுக்கு வரல. ஸோ அது எந்த அளவுக்கு பார்த்துட்டு மெஷர் பண்ணி இப்போ அதில் இருந்து நம்ம 2 இன்ச்சு இறக்கம் தான் விடுறோம். ஏன்னா நான் வந்து சொல்லியிருந்தேன் இல்லையா, பேக் சைடு வந்து அவங்க க்ளோஸாக கேட்டிருந்தாங்க. க்ளோஸ் நெக்கு, ஃப்ரண்ட்டு மட்டும்தான் கொஞ்சம் ஒரு 4 இன்ச்சு வச்சு இறக்கத்தில் நெக்கு போட்டிருக்கோம். இப்போ இந்த 2 இன்ச்சு வந்து ஃபுல்லாக இப்படி கர்வ் மாதிரி கொண்டு வந்துட்டோம் இல்லையா, இதை நம்ம இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இந்த இதில் வந்து நம்ம க்ராஸ் பீஸு வச்சுக்கலாம். ஏன்னா வந்து நம்மளுக்கு போட் நெக் டைப்பில் வருது இல்லையா, அதனால் நம்ம கிளாத் எதுவும் வச்சோம்னா அந்தளவு பார்க்க நீட்டாக ஃபினிஷிங்காக தெரியாது. ஸோ அதனால் வந்து நம்ம க்ராஸ் பீஸ் எடுத்து அதை அப்படியே ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். க்ராஸ் பீஸ்லாம் எப்படி எடுக்கிறதுன்னு ஆல்ரெடியும் சொல்லி கொடுத்துருக்கேன். எப்படின்னா, எந்த அளவுக்கு ஒரு கிளாத்தை வந்து ஸ்ட்ரெயிட்டாக வச்சு ஸ்கேலில் நீங்கள் க்ராஸாக எந்த அளவுக்கு க்ராஸில் லைன் போட்டு ஸ்டிச் பண்ணுறீங்களோ, கட் பண்ணுறீங்களோ, அந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து ஸ்டிச்சிங் வந்து அந்த கிளாத் வந்து இழுக்கும். ஓகேங்களா, அதுதான் க்ராஸ் பீஸுன்னு சொல்லுவோம். இப்போ ஃபுல்லாக இந்த பேக்லேயும் நம்ம ஸ்டிச்சிங் பண்ணி முடித்தாச்சு. முடிச்சுட்டு நம்ம அந்த 2 இதையும் கிளாத்தையும் போட்டு ஜாயின் பண்ணிவிட்டு அதை அப்படியே அந்த கிளாத்தையும் உள்ளே தள்ளி இப்போ நம்ம அதுக்கு மேலேயே ஒரு தையலையும் போட்டு வரோம். ஓகேங்களா, இப்போ ஃபுல்லாக இந்த தையல் போட்டு முடிச்சிட்டதுக்கப்புறமா பாருங்கள், இப்போ பேக் சைடும் நம்மளுக்கு முடிஞ்சிருச்சு. இதெல்லாம் நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு அயன் பண்ணுறப்போ பார்க்க இன்னும் நல்லா நீட்டாக இருக்கும். அப்போ தான் நம்மளுக்கு அந்த இப்படி நம்மளுக்கு வந்து சுருக்கமாக தெரியுது இல்லையா, இதை வந்து அயன் பண்ணிவிட்டா நல்லா அமுக்கி கொடுக்கும். ஓகேவா, அதனால் ஸ்டிச்சிங் முடிச்சுட்டு ஓரளவுக்கு நீங்கள் வந்து அயன் பண்ணியே நீங்கள் கஸ்டமர்ஸ்க்கு கொடுங்க. அப்போ தான் நம்ம வந்து துணிங்களை வந்து ஒவ்வொரு பக்கம் நம்ம தைக்கிறது சுருக்கம்லாம் இருக்கும். அப்போ அயன் பண்ணி கொடுக்குறப்போ நீட்டாக தெரியும், பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் அயன் பண்ணி கொடுக்க ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நம்ம பேக் சைடும் ஃபுல்லாக இப்போ முடிச்சிட்டோம். போட் நெக் மெத்தடில் வருது இல்லையா, இப்போ இந்த இதில் வந்து நம்ம ஃப்ரண்ட்டையும் பேக்கையும் ஜாயின் பண்ணுறோம். எந்த அளவுக்கு மெஷர் விட்டுருந்தோமோ, 1/4 இன்ச்சு கேப் விட்டுருந்தால் 1/4 இன்ச்சில் ஸ்டிச் பண்ணுங்கள். 1/2 இன்ச்சு விட்டுருந்தீங்கன்னா 1/2 இன்ச்சு, நீங்கள் எவ்வளோ அளவு விட்டுருக்கீங்களோ அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக தையல் போடுங்க. எக்ஸ்ட்ரா நீங்கள் பாட்டு அதிகமாக விட்டுட்டு தைக்கிறப்போ கம்மியாக விட்டிங்கன்னா நம்மளுக்கு லென்த் வந்து அதிகமாகிடும். ஸோ கேர்ஃபுல்லாக எந்த அளவுக்கு நம்ம மெஷர் விட்டுருந்தோம் அப்படின்னு நீங்கள் நோட்டீஸ் பண்ணி நீங்கள் ஸ்டிச் பண்ண பழகுங்க. இப்போ பாருங்கள், 2 இதையும் வந்து ஃப்ரண்ட் பீஸும் பேக் பீஸையும் நம்ம இப்போ ஷோல்டரை நம்ம ஜாயின் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ இதை நம்ம ஃபுல்லாக ஜாயின் பண்ணிட்டதுக்கப்புறமா பாருங்கள், ஃபுல்லாக இப்போ வந்து நம்ம ஃப்ரண்ட்டையும் பேக்கையும் போட்டு ஜாயின் பண்ணியாச்சு.
1க்கு 2 தடவையாவது ஸ்டிச்சிங் தையல் போடுங்க. அப்போ தான் வந்து கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காகவே நிற்கும். ஓகேவா? இப்போ பாருங்கள், நம்மளுக்கு ஃப்ரண்ட்டையும் பேக்கையும் நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துட்டோம். தெரியுதா அழகாக? இப்போ நம்மளுக்கு வந்து ஃபினிஷிங் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம இந்த ஸ்லீவுக்கு ஜாயின் பண்ண போகிறோம். ஸ்லீவுக்கு வந்து சென்டர் பீஸை வந்து நம்ம சின்னதாக அர்க்காத் பண்ணிக்கோங்க. அர்க்காத்தில் சின்னதாக வெட்டி விட்டுக்கோங்க. வெட்டிட்டு அதை வந்து சென்டர் பாயிண்ட்டை எடுத்து அதில் வந்து ஸ்டிச்சிங் பண்ணியிருந்த பாருங்கள் ஷோல்டரில், அந்த இடத்துல கரெக்டாக வச்சு பின் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு பின் பண்ணி ஸ்டிச் பண்ண ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் பிகினர்ஸாக இருக்கிறவங்க. இப்போ இதை எதுக்காக நான் இப்போ பின் பண்ணி காமிச்சிருக்கேன்னா, இப்போ வந்து ஃபர்ஸ்ட்டு சென்டரில் ஒரு பின் பண்ணிக்கிறோமா, பின் பண்ணிவிட்டு அடுத்து லாஸ்ட் எட்ஜில் ஒரு பின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? லாஸ்ட் எட்ஜ்லேயும் பின் பண்ணிவிட்டு இப்போ நம்மளுக்கு நடுவில் கொஞ்சம் துணிங்க வருது பாருங்கள். இந்த துணிகளை நம்ம சின்ன சின்னதாக மடித்து ஃப்ளீட்ஸ் மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். இதுதான் நம்மளுக்கு பஃப் கை வர்றது. ஓகேங்களா? அதுக்காக தான் உங்களை பின் பண்ண சொன்னது. நம்மளுக்கு மெஷர் வந்து கரெக்டாக தெரியாது எந்த அளவுக்கு போகுதுன்ட்டு. ஸோ அதுக்காக தான் உங்களை வந்து கார்னர் சென்டர்லேயும் லாஸ்ட் எட்ஜ்லேயும் 2 சைட்லேயும் நம்ம பின் பண்ணிட்டோம்னா எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்து வந்து நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா மேலே வந்து தூக்கி கொடுக்கும். அந்த இதை நம்ம ஃப்ளீட்ஸ் பண்ணி கரெக்டாக மடித்து நம்ம தைச்சிட்டோம்னா கரெக்டாக ஈக்குவலாக ஆகிடும். ஓகேங்களா? அதுக்காக தான் உங்களை பின் பண்ண சொன்னது. இப்போ பாருங்கள், நம்ம பின் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா கிளாத்தை அப்படியே சின்ன சின்ன ஃப்ளீட்ஸாக வச்சு மடித்து தைச்சிட்டு வரும். பெருசாக விட்டோம்னா பார்க்க அந்த அளவுக்கு நல்லா இருக்காது ஸ்லீவில். அதனால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு குட்டி குட்டியாக மடித்து தையலில் போடுங்க. ஃபுல்லாக இப்போ பாருங்கள், நம்மளும் தையல் போட்டு இப்போ ஃபுல்லாக ஃப்ளீட்ஸுக்கும் நம்ம சின்ன சின்னதாக ஸ்லீவுக்கும் போட்டோம். போட்டு இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்து முடிக்கிறோம். பொறுமையாகவே தையல் போடுங்க. துணி எங்கேயும் இழுத்துறாத அளவுக்கு ஒன்று ஃப்ரண்ட் அண்ட் பேக் பீஸு ஸ்லீவ் இதையும் நம்ம மாற்றின மாதிரி ஸ்டிச் பண்ணி விட்டோம்னா அப்போ ஒன் சைடில் நம்மளுக்கு இழுக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ தைக்கிறப்போ கொஞ்சம் பார்த்து பின்னாடி கிளாத்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி ஸ்டிச் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நம்ம ஃபுல்லாக இப்போ ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டோம். ஃபுல்லாக நம்ம பொறுமையாகவே கொஞ்சம் கொஞ்சமாக மடித்து தையல் போட்டுகிட்டே வரும். ஓகேங்களா? அந்த ஃப்ளீட்ஸ் இது முடித்ததுமே அதுக்கு அடுத்தது இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா இதை வந்து நம்ம டக்குன்னு ஸ்பீடாக ஸ்டிச் பண்ணிடுறோம். இப்போ சென்டரில் பாருங்கள், இது மட்டும் பஃப் இருக்குதா, அவ்வளோதான். ஓகேங்களா? இப்போ ஒரு ஸ்டிச் தான் பண்ணியிருக்கோம். இதில் நம்ம இப்போ இன்னொரு ஸ்டிச் போட்டுருவோம். எப்போவுமே தைக்கிறப்பவே 2 தையலாக போட்டே பழகுங்க. ஒரு தையலை போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம அடுத்து போட்டுக்கலாம்னு நினச்சிங்கன்னா அந்த அளவுக்கு பார்க்க நல்லா தெரியாது. அதனால் ஒரு தையல் போட்டதுமே அப்படியே மேலே இன்னொரு தையல் போட்டு பழகிட்டிங்கன்னா நம்மளுக்கு துணியும் ஸ்ட்ராங்காக கிளாத்துக்கு வந்து ஸ்டிச்சிங்கும் கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த பஃப்பு வந்து எடுத்து தைச்சாச்சு. அதுக்கு அடுத்தது ஸ்லீவில் லாஸ்ட்டில் எண்டு வருது பாருங்கள். அந்த எண்டில் சைடில் நம்மளுக்கு 1 இன்ச்சு கேப் விட்டுருந்தோம்னா அதுக்கேற்ற மாதிரி ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணுங்கள். எவ்வளோ கேப் விட்டுருந்தீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஃபோல்டு பண்ணி தையல் போடுங்க. இப்போ பாருங்கள், ஸ்லீவில் லாஸ்ட் எண்டு சைடும் நம்ம தையல் போட்டுட்டோம். தையல் போட்டுட்டதுக்கப்புறமா இப்போ நம்ம ஃபுல்லாக பாருங்கள், ஃபுல்லாக இப்போ பாருங்கள் நம்மளுக்கு வந்து அந்த ஸ்லீவும் இப்போ உங்களுக்கு தெரியுதா? இப்போ இந்த ஸ்லீவும் நம்மளுக்கு வந்து அந்த ஷோல்டர்ஸ் இதுவும் வந்து பார்க்குறப்போ ஷோல்டரில் இருந்து அந்த ஸ்லீவ் வந்து கொஞ்சம் மேலே தூக்குற மாதிரி காமிக்கும். ஓகேங்களா? 2 ஸ்லீவையும் நம்ம இப்போ அட்டாச் பண்ணியாச்சு. இப்போ அட்டாச் பண்ணிட்டதுக்கப்புறமா இப்போ நம்ம சைடில் வந்து எந்த அளவுக்கு நம்மளுக்கு தேவை மெஷர் பண்ணியிருப்போம் பாருங்கள், அளவு எடுத்துருப்போம் இல்லையா, அந்த அளவை இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிட்டு வைக்கப்போம். ஓகேவா? அப்படியே பேக் சைடில் திருப்பிட்டு இப்போ நம்ம ஸ்லீவுக்கு எவ்வளோ அவங்களுக்கு மெஷர் எடுத்திருந்தோம் அப்படின்னு சொல்லி இது வந்து லூஸாகவே தான் கேட்டிருந்தாங்க. ரொம்ப ஃபிட்டிங்காக வேணான்னு தான் சொல்லியிருந்தாங்க. அதாவது நம்ம ப்ளவுஸுங்கெல்லாம் நம்ம ஃபிட்டாக போடுவோம். இது வந்து கொஞ்சம் லூஸாகவே இருக்கணும் ஷர்ட் மெத்தடில் அப்படின்னு சொல்லியிருந்ததுனால அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வரோம். அதுக்கடுத்தது நம்ம அதிலேருந்து எவ்வளோ 1 இன்ச்சு கேப்பில் தான் நம்ம விட்டுருந்தோம். அதை நம்ம அப்படியே கொண்டு வந்து தையலை போட்டு அதுக்கடுத்து கீழே வந்து சின்னதாக மடித்து தைக்கிறதுக்காக அர்க்காத்து விட்டுருந்தோம் இல்லையா, அதை வந்து நம்ம சுடிதாருக்கு எப்படி கொண்டு வந்து எண்டில் முடிச்ச மாதிரி போடுவோம் அந்த மாதிரி கொண்டு வந்து முடிச்சிருங்க. முடிச்சுட்டு திருப்பியும் அதே மாதிரியே இன்னொரு சைடும் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? கரெக்டாக நம்ம மெஷர் பண்ணி எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு ஸ்டிச் பண்ணிக்கிட்டு கொண்டு வரோம். ஃபிட்டிங்காக வேணும்னாக்கா ஃபிட்டாக போட்டோம்னா அந்தளவுக்கு நைட் ட்ரெஸ்க்கு நல்லா தெரியாதுங்கிறதுனால அவங்க கொஞ்சம் ஃப்ரீயாகவே கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த ஃப்ரீயாகவே நம்ம இப்போ ஸ்டிச் பண்ணிகிட்டே வரோம். நல்லா இப்போ பாருங்கள், ஃபுல்லாக கொண்டு வந்து கீழே அந்த அர்க்காத்தை விட்டுருந்தோம் பாருங்கள் மடித்து தைக்கிறதுக்கு, அந்த இடத்துல நம்ம எண்ட் பண்ணிக்கிறோம்.
சுடிதாருங்களுக்கெல்லாம் தைப்போம் பாருங்கள். முடிச்சுட்டு அந்த கீழே வந்து நம்ம மடித்து தைப்போம் இல்லையா, அதே மெத்தடில் நம்ம இந்த சட்டையும் நம்ம தைக்க போகிறோம். அதுக்கு அடுத்தது எக்ஸ்ட்ரா ஸ்டிச்சிங்கு 2-3 ஸ்டிச்சிங் நம்ம சைடில் போட்டுடலாம். போட்டு அதை ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக இப்போ 2-3 தையல் நம்ம போட்டுட்டோம். போட்டுட்டதுக்கப்புறமா அதே மாதிரி ஆப்போசிட் சைட்லேயும் நம்ம தையல் போட்டுக்கலாம். ஃபுல்லாக இப்போ நம்மளுக்கு தேவையான 2-3 தையலுங்களை போட்டு முடிச்சிட்டதுக்கப்புறமா எந்த அளவுக்கு எத்தனை தையல் வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. 1 இன்ச்சு கேப்பில் நம்மளுக்கு வேணும்னா அவங்க வந்து பிரித்து தைக்கக்கூடியதாக இருந்தாலும் பிரிச்சுன்னு தைச்சிக்கிடுவாங்க. அதுக்காக தான் நம்ம வந்து 2-3 தையல் நம்ம எக்ஸ்ட்ராவே போடுறதா இருக்குது. இப்போ நம்ம ஃபுல்லாக இப்போ சைடில் 2 சைட்லேயுமே இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டோம். ஓகேங்களா? இப்போ ஸ்டிச் பண்ணிட்டதுக்கப்புறமா இப்போ வந்து கீழே வந்து கட் பண்ணியிருந்தோம் பாருங்கள். கட்டிங்க்கு விட்டுருந்தோம் இல்லையா, 5 இது தான் எடுத்திருந்தோம். ஓகேங்களா? 5 இன்ச்சஸ் தான் நம்ம எடுத்திருந்தோம். ஸோ அந்த 5 இன்ச்சஸை நம்ம இப்போ ஃபோல்டு பண்ணி அதை மடித்து தைச்சிடலாம். ஃபுல்லாக இப்போ நம்ம வந்து இதை ஃபினிஷ் பண்ணிக்கலாம். சைடில் ஃபுல்லாக எல்லாம் ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டதுக்கப்புறமா இப்போ அந்த கீழே வந்து 5 இன்ச்சு விட்டுருந்தோம் பாருங்கள். அந்த 5 இன்ச்சை வந்து நம்ம சுடிதாருக்கெல்லாம் எப்படி நம்ம ஸ்டிச் பண்ணுவோம் மடித்து, அதே மாதிரியே ஸ்டிச் பண்ணி எடுங்க. ஓகேவா? நம்மளுக்கு கரெக்டாக அந்த கேப் வருதா, இதிலேருந்து நம்ம சுடிதாருக்கு கொண்டு வர மாதிரி சின்னதாக மடித்து கொண்டு வாங்க. ஃபுல்லாக இப்போ மடிச்சுட்டு நம்ம அப்படியே தையல் போட்டு கொண்டு வரோம். ஏன்னா ஆனால் சுடிதாருக்கு வந்து நம்ம ஆப்போசிட்லேருந்து கொண்டு வந்து அந்த பாக்ஸ் மெத்தடில் கொண்டு வருவோம். இது வந்து நம்மளுக்கு க்ராஸாக லைன் மாதிரி இருந்தால் மட்டும் போதும். அதனால் நம்ம அந்த எண்டில் இருந்து இப்படி ஃபோல்டு பண்ணி இப்படி மடித்து தைச்சிடுவோம். ஓகேங்களா? அப்படியே கொண்டு வந்து லாஸ்ட்டில் க்ராஸாக ஷார்ப்பாக கொண்டு வந்து விட்டுருங்க. இதே நம்ம சுடிதாருக்கு வந்து சைடில் கொண்டு வந்து அப்படியே பாக்ஸ் மாதிரி ஆப்போசிட் ஒரு லைன் போட்டு கொண்டு வருவோம். மெத்தடில் கொண்டு வருவோம் ஸ்டிச்சிங்கை. இது வந்து போடுவோம் பாருங்கள், அந்த மாதிரி லைன் மெத்தடில் கொண்டு வாங்க. கீழேருந்து தைச்சிட்டு வந்து லாஸ்ட் எட்ஜில் ஷார்ப்பாக முடித்து அப்படியே ஆப்போசிட்டில் முடிச்சிருங்க. ஓகேங்களா? ஃபுல்லாக அந்த இதெல்லாம் முடிச்சிட்டதுக்கப்புறமா அதுக்கு கீழே எண்டில் வந்து நம்ம மடித்து தைச்சிக்கலாம். இப்போ ஃபுல்லாக இந்த சைடு கட்டு வந்து நம்ம தைச்சி எடுத்துட்டோம். இப்போ சைடு ஓப்பனும் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. இப்போ அடுத்தது கீழே வந்து கீழே பாட்டமில் அப்படியே மடித்து தைக்கிறோம். ஓகேங்களா? அது எந்த அளவுக்கு நம்ம 1 இன்ச்சு விட்டோமா 2 இன்ச்சு விட்டோமான்னு பார்த்து நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி மடித்து தைச்சிக்கோங்க. நம்ம 1 இன்ச்சு விட்டுருந்ததுனால அதுக்கேற்ற மாதிரி இப்போ சின்னதாக அப்படியே ஃபோல்டு பண்ணி மடித்து லென்த்தாக ஸ்டிச் பண்ணி முடிச்சுக்கிறோம். ஃபுல்லாக இப்போ இதை தைச்சி முடிச்சாச்சு. அதே மாதிரியே அடுத்த பக்கமும் நம்ம தைச்சிடுறோம். ஃபுல்லாக இப்போ நம்ம 2 சைடு பார்த்து ஈக்குவல் பண்ணி நம்ம 2 இதுக்கும் கரெக்டாக வச்சு தைக்கிறோம். ஓகேங்களா? ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் நெக்ஸ்ட் இதை ஃபோல்டு பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டாக தெரியும். இல்லைன்னா அப் அண்ட் டவுன்ஸாக இருக்கும். ஒரு பக்கம் நம்மளுக்கு அதிகமாக எடுத்திருப்போம், ஒரு சைடு கம்மியாக எடுத்திருப்போம். போட்டு பார்க்குறப்போ அவங்களுக்கு வந்து ஒரு சைடு ஃப்ரண்ட்டில் வந்து தூக்குற மாதிரி இறக்குற மாதிரி மாறி வரும். ஸோ கரெக்டாக நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு மெஷர் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நீங்கள் தையல் போடுங்க. இப்போ பாருங்கள், நம்ம கீழேயும் ஃபுல்லாக நம்ம தையல் போட்டாச்சு. இப்போ ஃபுல்லாக நம்மளுக்கு மேலே வந்து டாப் போர்ஷன் வந்து இப்போ தைச்சிட்டோம். ஃபுல்லாக இப்போ பாருங்கள், ஃப்ரண்ட் சைடு நெக்கு போட்டிருக்கோம். அப்புறம் பேக்கில் வந்து நெக்கு, இது ஸ்லீவ் வந்து பஃப் ஸ்லீவு. ஓகேங்களா? ஃபுல்லாக இப்போ பாருங்கள், ஸ்லீவு இதெல்லாம் முடிஞ்சு அப்புறம் சைடில் வந்து ஓப்பன் மாதிரி வச்சுருக்கோம், கட் மாதிரி. ஃபுல்லாக இப்போ நம்மளுக்கு மேலே வந்து ஷர்ட் இது நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சு. ஓகேங்களா? அவ்வளோதான். இப்போ இந்த இது முடிஞ்சிருச்சு. இதுக்கு அடுத்தது ஸ்கர்ட்டு எப்படி கட் பண்ணுறது ஸ்டிச் பண்ணுறதுங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்னும் டீட்டெயில்ஸாக அடுத்த ஸ்கர்ட்டு எப்படி கட் பண்ணுறதுன்ட்டு வரும். ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு ஷர்ட்டு முடிஞ்சிருச்சு. இப்போ பாருங்கள், ஸ்கர்ட்டு கட் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பேப்பர் நான் எடுத்து அதில் உங்களுக்கு காமிக்கிறேன் எந்த மெத்தடுன்னு. ஏன்னா வந்து கிளாத் வந்து லென்த்தாக இருக்கிறதுனால உங்களுக்கு அதில் மடித்து தைச்சோம்னா உங்களுக்கு புரியாது. ஸோ அதனால் பேப்பரில் காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய இந்த கிளாத் வந்து நம்ம 2ஆக ஃபோல்டு பண்ணி
கார்னரில் இருந்து நம்ம இப்படி மடிக்கிறோம். ஓகேவா? இப்போ கார்னரில் மடிக்கிறப்போ நம்மளுக்கு வந்து ஒரு ஓப்பன் சைடும் அடுத்து ஃபோல்டிங் சைடும் வருது. அந்த மெத்தடில் இப்போ பாருங்கள் நான் ஃபோல்ட் பண்ணி காமிச்சிருக்கேன். இதுக்கு அடுத்தது நம்மளுக்கு வந்து எவ்வளோ ஹிப்புக்கு இடுப்புக்கு எவ்வளோ தேவைன்னு சொல்லி பார்த்தா அந்த அளவு இறக்கத்தில் நம்ம இப்போ ஒரு கர்வ் கொண்டு வந்துடுறோம். ஓகேங்களா? கொண்டு வந்து அதில் இருந்து ஹைட்டு எவ்வளோ தேவைப்படுது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இப்போ வந்து ஹைட்டு வந்து எந்த அளவுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அந்த ஹைட்டை வந்து நம்ம கர்வ் போட்டிருக்கோம் பாருங்கள், அதில் இருந்து கொண்டு வந்து ட்ரா பண்ண போகிறோம். ஓகேங்களா? இப்போ ஃபுல்லாக அந்த கர்வில் அங்கே டேப்பை வச்சு எவ்வளோ ஹைட்டு வேணுமோ அந்த ஹைட்டுக்கு நம்ம கொண்டு வருவோம். இப்போ பாருங்கள் நான் உதாரணத்துக்கு இதில் காமிக்கிறேன். 13ன்னு காமிச்சிருக்கேன். இந்த 13 நம்ம வச்சுட்டோம். ஓகேவா? வச்சுட்டு இதுக்கப்புறமா நம்ம மேலேருந்து நம்ம ஷார்ப்பாக அங்கே பிடிச்சிட்டு நம்ம ட்ரா பண்ணிட்டு வரலாம். ஓகேங்களா? அதுக்காக 13ன்னு இல்லை, மேலே ஏற்றிட்டதுனால நம்மளுக்கு 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வந்துடுச்சு. ஸோ இப்போ 15ஆக மாறிடுச்சு. இப்போ நம்மளுக்கு அந்த மேலேருந்து வச்சு கொண்டு வரப்போ கரெக்டாக நம்ம அப்படியே கொண்டு வரப்போ கர்வ் மாதிரி நம்மளுக்கு வந்துடும். ஓகேங்களா? இப்போ இந்த கிளாத் எக்ஸ்ட்ரா இருக்கிறதுனால இந்த மெத்தடில் கரெக்டாக முடிஞ்சிடுது. இப்போ இது இப்போ 13ங்கிறத இங்கிட்ட கீழே நம்ம 15ன்னு வச்சுட்டோம்னா அப்போ அந்த சைடில் கீழே வந்து பத்தாத கிளாத்தும் இருக்குது. அதை எப்படி ஜாயின் பண்ணணுங்கிற மெத்தட்லேயும் நான் சொல்லித்தரேன். ஏன்னா பிகினர்ஸாக இருக்கிறவங்க பத்துற அளவுக்கு இவ்வளோ ஹைட்டு இருக்குது, எக்ஸ்ட்ரா எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு தெரியாது. ஸோ அதுக்காக தான் இந்த எக்ஸ்ப்ளனேஷன். இப்போ பாருங்கள் நம்மளுக்கு அந்த சைடு பத்தலை. ஓகேங்களா? கொஞ்சம் பத்தாமல் இருக்குது. இதை எப்படி பண்ணோம்னா இப்போ நம்ம அந்த ட்ரா பண்ணிக்கிறோம். இப்படி ட்ரா பண்ணி எடுத்ததை இப்போ கட் பண்ணியாச்சு. ஓகேங்களா? மேலேயும் கட் பண்ணிவிட்டோம், கீழேயும் கட் பண்ணிட்டோம். இப்போ கீழே வந்து அந்த சைடில் வந்து பத்தாமல் இருக்குது இல்லையா? இப்போ கீழே எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு கிளாத் விட்டுருக்கோம் பாருங்கள். கிளாத்து விட்டதில் இருந்து நம்ம அந்த கர்வ் வருதில்ல, அதை வந்து நம்ம அப்படியே கொண்டு வந்து முடிக்க போகிறோம். இதை பாருங்கள் எப்படின்னா இந்த சைடு வருது பாருங்கள், இந்த சைட்லேருந்து இப்படி கொண்டு வந்து இதை ஃபினிஷ் பண்ணுறோம். இது ஸ்டிச்சிங்க்கு 1/4 இன்ச்சும் கீழே எந்த அளவுக்கு நம்மளுக்கு தையலுக்கு விடுவோமோ அந்த அளவுக்கு நம்ம விட்டு இதை வந்து ட்ரா பண்ணிக்க போகிறோம். ஓகேங்களா? இந்த மெத்தடில் தான் கொண்டு வந்து நீங்கள் வந்து கட் பண்ணி அதை வந்து அந்த இடத்துல ஜாயின் பண்ணிக்கிறோம். இதே கரெக்டாக அந்த ஹைட்டு கரெக்டாக இருக்குதுன்னா இந்த இது தேவையில்லை. சில பேர் பத்தாமல் இருந்துச்சுன்னா அப்போ அந்த ஜாயின் பண்ணுற மாதிரி வரும். அந்த இதுக்காகத்தான் நான் இப்போ உங்களுக்கு இந்த இதை டீட்டெயிலாக சொல்கிறேன். இப்போ பாருங்கள் நம்மளும் ஃபுல்லாக அதே மாதிரியே வச்சு இந்த கர்வ் வந்து எடுத்தாச்சு. எடுத்துகிட்டு இப்போ வந்து நம்மளுக்கு ஹாஃப் சர்க்கிள் டைப்பில் தான் நம்ம போட்டிருக்கோம், ஃபுல் சர்க்கிள் போடல. இப்போ அந்த எக்ஸ்ட்ரா கிளாத்தை எடுத்துருக்கோம் இல்லையா, இந்த இதை இந்த சைடில் வச்சு நம்ம இப்போ ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ அந்த மெத்தடில் இப்போ நான் கிளாத்தை கட் பண்ணி எடுத்திருக்கேன். உங்களுக்கு பேப்பரில் சொல்லியிருந்தது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கிளாத்தில் புரியாதுங்கிறதுனால தான் பேப்பரில் டீட்டெயிலாக சொல்லியிருந்தேன். இப்போ நம்மளுக்கு பாருங்கள் நான் காமிச்சன்லேயே சின்ன பீஸ் சைடில் வருதுன்ட்டு, அந்த பீஸ் தான் இப்போ நம்ம இதை ஜாயின் பண்ணுறோம். ஓகேங்களா? இந்த இதில் நம்மளுக்கு பத்தலை, அதனால் இப்போ அந்த எக்ஸ்ட்ரா பீஸை வந்து இதை ஜாயின் பண்ணி எடுக்க போகிறோம். ஃபுல்லாக இப்போ நம்ம அந்த ஸ்கர்ட்டில் வந்து அந்த எக்ஸ்ட்ரா கிளாத்தை வந்து இன்னொரு பீஸை நம்ம அதை ஜாயின் பண்ணி எடுத்துக்கிறோம். 1/4 இன்ச்சு கேப்பில் விட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணால் போதும். அந்த அளவுக்கு நீங்கள் மெஷர் பண்ணியிருந்தாலும் போதும். இப்போ ஃபுல்லாக நம்ம அந்த 1/4 இன்ச்சு கேப்பில் எந்த அளவுக்கு நம்மளுக்கு கிளாத்து அதில் நம்மளுக்கு தேவைன்னு சொல்லி நம்ம கட் பண்ணியிருப்போம் இல்லையா, அதை பார்த்து நீங்கள் கரெக்டாக ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வாங்க. எதுவும் வந்து துணி இழுத்துறாத அளவுக்கு பார்த்து பொறுமையாகவே தையல் போடுங்க. ஏன்னா வந்து இது சர்க்கிள் டைப்பு. அப்போ வந்து துணி வந்து கொஞ்சம் கிராஸிங்காக தான் நம்ம கட் பண்ணியிருப்போம். அதனால் தைக்கிறப்போ ரொம்ப இழுக்கக்கூடியதாக இருக்கும். பொறுமையாகவே நீங்கள் தைக்குங்க. இப்போ பாருங்கள் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணி நம்ம லாஸ்ட் ஏஜ் வரைக்கும் கொண்டு வந்து முடிச்சிட்டோம். இதுதான் எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு இருந்தது. அந்த எக்ஸ்ட்ரா கிளாத் இதையும் நம்ம தையல் போட்டாச்சு. ஓகேங்களா? இப்போ அதை தைச்சிட்டதுக்கப்புறம் பாருங்கள் நம்மளுக்கு தெரியாது ஒன்றும், அந்தளவுக்கு நம்மளுக்கு பார்க்குறப்போ ஜாயின் போட்டிருக்கோன்ற மாதிரி தெரியாது. இப்போ அடுத்தது நம்மளுக்கு கீழே வந்து பாட்டம் சைடு அந்த ஸ்கர்ட்டில் வந்து கீழே அடி சைடு வருது பாருங்கள், அந்த இடத்துல ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வந்துடலாம். அது சும்மா வந்து ஒரு 1 இன்ச்சுக்கு இல்லை 1/2 இன்ச்சுக்கு தான் நம்ம விட்டுருப்போம். லைட்டாக சின்னதாக மடித்து ஸ்டிச் பண்ணுறதுன்னு சொல்லி. ஸோ அதை அப்படியே நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸ்கர்ட்டு அம்பர்லா கட் இதெல்லாம் ரொம்பவே ஈஸி தாங்க. நீங்கள் எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிறீங்களோ, சொல்கிறதை நீங்கள் திருப்பியும் நீங்கள் ரீவைண்ட் பண்ணி கூட அந்த பேப்பர் கட்டிங்கில் பாருங்கள். பார்த்துட்டு நீங்கள் பண்ணுறப்போ உங்களுக்கே ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? இது வந்து நம்ம ஹாஃப் சர்க்கிள் டைப் தான் நம்ம கட் பண்ணியிருக்கோம். அதே இன்னொன்று ஃபுல் டைப்பும் பண்ணலாம். நம்ம ஃபர்ஸ்ட்டு இந்த இதை பார்த்துட்டு அதுக்கு அடுத்தடுத்து உங்களுக்கு இனி வர கிளாஸுங்களில்
ஒவ்வொரு மெத்தடாக நான் சொல்லித்தரேன். வீடியோஸ் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமே சில பேரும் பார்க்குறீங்க. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அது மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க. லைக் கொடுத்தீங்கன்னா தான் எனக்கு அடுத்தடுத்து வீடியோஸ் வந்து நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு யாருக்காவது டைலரிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நம்ம ஃபுல்லாக லாஸ்ட்டில் இந்த 1/4 இன்ச்சு கேப்பில் கீழே எண்டில் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வரோம். ஓகேங்களா? ஃபுல்லாக இதை ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டதுக்கப்புறமா அடுத்தது நம்மளுக்கு என்ன, சைடில் ஒரு ஸ்டிச்சிங்கை போட்டு எலாஸ்டிக் மேலே விட்டுரும். ஓகேங்களா? இதுதான் ஸ்கர்ட்டோட இதே நம்மளுக்கு வந்து சுடிதார் இல்லை ஃப்ராக் ஸ்டிச் பண்ணணும்னாலும் அது மேலே வந்து அந்த பாட்டம் மேலே வந்து அந்த டாப் போர்ஷனை நம்ம அப்படி ஜாயின் பண்ணிக்க போகிறோம். ஒவ்வொரு ஸ்டிச்சிங்க்கு ஏற்ற மாதிரி நம்ம அந்த மெத்தடில் பண்ணிக்க போகிறோம். இப்போ நம்ம ஸ்கர்ட்டு பண்ணுறதுனால மேலே வந்து எலாஸ்டிக்கு ஜாயின் பண்ண போகிறோம். அவ்வளோதாங்க. சரிங்களா? இப்போ பாருங்கள், நம்ம ஃபுல்லாக சுற்றி தையல் போட்டுட்டோம். தையல் போட்டுட்டதுக்கப்புறமா ஃபுல்லாக இப்போ பாருங்கள், நம்மளுக்கு அந்த கர்வ் வந்து நல்லா அழகாக பார்க்க நல்லா இருக்குது. சைட்லேயும் நம்ம ஸ்டிச் ஜாயின் பண்ணிட்டோம். ஜாயின் பண்ணிட்டதுக்கப்புறமா இப்போ வந்து மேலே பட்டி எலாஸ்டிக் வைக்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து 2 இன்ச்சு எலாஸ்டிக் வந்து 1.5 இன்ச்சு வரும். ஸோ நம்ம 3 இன்ச்சு எடுத்துக்கிறோம். அதை அப்படியே ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணுறோம். அதே மாதிரி அந்த ஹைட்டும் நம்மளுக்கு வந்து இப்போ உங்களுக்கு 42 ஹைட்டு வேணும்னாக்கா நம்ம எடுக்கிற ஹைட்டை வந்து 39 தான் எடுக்கணும். பேலன்ஸ் அந்த 3 இன்ச்சு வந்து நம்ம இந்த பட்டியில் வந்துடும். ஓகேங்களா? அதனால் அதுக்கேற்ற மாதிரி பார்த்துட்டு நீங்கள் கரெக்டாக கட் பண்ணுங்கள். அதே மாதிரி மெஷர்மெண்ட்டு ஜாயின் பண்ணுறதுக்கு அதுக்கும் நம்ம விடணும். எல்லாம் கரெக்டாக கேர்ஃபுல்லாக கரெக்டாக செக் பண்ணி கட் பண்ணுங்கள். மெஷர்மெண்ட்டும் பார்த்து பண்ணுங்கள். 42னா கரெக்டாக நம்ம லாஸ்ட்டில் முடிக்கிறப்போ 42 வரணும். ஓகேங்களா? அப்போ நம்ம எந்த அளவுக்கு மேலே பட்டி விடுறோன்னு சொல்லி பார்க்குறோமோ அந்த அளவுக்கு பட்டிக்கு நம்ம லெஸ் பண்ணிவிட்டு தான் நம்ம கீழே வந்து ஸ்கர்ட்டுக்கு நம்ம லைனு ட்ரா பண்ணி எடுக்கணும். இப்போ ஃபுல்லாக நம்ம 3 இன்ச்சு இதை வந்து நம்ம இப்போ அப்படியே மடித்து தையல் போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் சைடு வந்து வெளிப்பக்கமாக உள் சைட்லேருந்து நம்ம தையல் போட்டு அதை அப்படியே ஃபோல்டு பண்ணி மடித்து வெளியே கொண்டு வர போகிறோம். அடுத்து தான் அதிலேருந்து ஒரு 1.5 இன்ச்சு கேப் விட்டுருங்க. ஃபுல் ஸ்டிச்சிங் பண்ணிடாதீங்க. 1.5 இன்ச்சு கேப் விட்டுட்டு அதுக்கடுத்தது நீங்கள் எலாஸ்டிக்கை உள்ளே விடணும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், ஃபுல்லாக நம்ம தையல் போட்டுட்டு வந்துடுறோம். ஃபுல்லாக இப்போ நம்ம வந்து பாருங்கள் தையல் போட்டுகிட்டே வந்தாச்சு. இது வந்து மேலே வந்து நம்மளுக்கு எலாஸ்டிக் இப்போ மடிச்சுட்டு அதை அப்படியே பாருங்கள் வெளியே கொண்டு வரும். ஓகேங்களா? உள்ளேருந்து மடித்து நம்ம அப்படியே, அதாவது ப்ளவுஸுக்கு எப்படி ஹை கட்டுறது சைடு வரும் பாருங்கள், அந்த மெத்தடு தான். உள்ளே தைச்சி வெளியே கொண்டு வருவோம் இல்லையா, அதே மெத்தடில் தான் இதை கொண்டு வர போகிறோம். கொண்டு வந்து லாஸ்ட்டில் எட்ஜில் நம்ம தையல் போட்டுக்கிட்டே வரோம். ஃபோல்டு பண்ணியிருக்கோம் பாருங்கள், அந்த ஃபோல்டு சைட்லேயே நீங்கள் அப்படியே தையல் போட்டுக்கிட்டே வாங்க. ஆனால் ஃபுல் ஃபினிஷ் பண்ணிடாமல் ஒரு 1லேருந்து 1.5 இன்ச்சு கேப்பு விட்டுருங்க. அப்போ தான் அது உள்ளே நம்ம எலாஸ்டிக்கு போட முடியும். ஓகேங்களா? ஃபுல்லாக பாருங்கள், கார்னரில் கரெக்டாக எட்ஜ்லேயே தையல் போட்டுக்கிட்டே வரும். ஃபுல்லாக தையல் போட்டு முடிச்சுங்க. நீங்கள் அங்கங்கே த்ரெட்டுங்க இருந்ததுன்னா அதெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபுல்லாக இப்போ நம்ம வந்து கார்னரில் எட்ஜில் நம்ம தையல் போட்டே வரோம். ஸ்ட்ரைட்டாக இருக்கான்னு செக் பண்ணுங்கள். கிளாத்து வந்து சுருன்றாத அளவுக்கு பார்த்து பொறுமையாகவே தைங்க. ஏன்னா நம்மளுக்கு வந்து அந்த கீழே வந்து வெயிட் இருக்கும். அந்த கிளாத்தோட வெயிட் இறங்க இறங்க என்னாகும், மேலே நம்மளுக்கு வந்து அது சுருக்கம் கொடுக்கும். அதனால் பார்த்து கரெக்டாக அந்த கிளாத்தை எடுத்து விட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வாங்க. ஓகேங்களா? ஃபுல்லாக இப்போ நம்ம வந்து அதை ஸ்டிச் பண்ணிவிட்டு கரெக்டாக அதை பாருங்கள் லாஸ்ட்டில் எண்ட் போட்டு முடிச்சுக்கிறோம். அதாவது ஃபுல்லாக கொண்டு வரல. இப்போ பாருங்கள் 1லேருந்து 1.5 இன்ச்சு கேப் இருக்குதா. இப்போ இந்த இதில் நம்ம எலாஸ்டிக்கை பின் பண்ணி அந்த கேப்பில் நம்ம இப்போ விடுறோம். ஓகேவா? நாடா விடுவோம் பாருங்கள், பேண்ட்டுக்கு நாடா, இன்ஸ்கர்ட் நாடாலாம் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஹூக்கை வச்சு நீங்கள் இதே மாதிரி கொண்டு வாங்க ஸ்ட்ரைட்டாக.
இந்த எலாஸ்டிக் எப்படி எடுக்கணும்னாக்கா, இப்போ இடுப்பு சைஸுக்கு பார்க்கணும். ஹிப் சைஸ் வந்து இப்போ 32 ஹிப் சைஸு அப்படின்னா நீங்கள் வந்து அதில் இருந்து 3 இன்ச்சு குறைச்சிடணும். இப்போ 32ங்கிறப்போ 29 எடுத்தால் போதும். ஓகேங்களா? 3 இன்ச்சை லெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் 3 இன்ச்சு லெஸ் பண்ணிவிட்டு எடுக்கணும். ஓகேவா? அது போக 29ல் ப்ளஸ் ஸ்டிச் பண்ணுவோம். 2 எலாஸ்டிக்கும் ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணுவோம். அதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு விட்டுருங்க. ஓகேவா? இப்போ பாருங்கள், எலாஸ்டிக்கை வந்து இந்த மெத்தடில் கொண்டு வந்து இப்போ ஸ்டிச் பண்ணிக்கிறோம். ஒரு எலாஸ்டிக்கு மேலே இன்னொரு எலாஸ்டிக்கை வச்சு நம்ம ஜாயின் பண்ணுவோம். அதனால அதில் ஒரு 1/2 இன்ச்சு நம்மளுக்கு போயிடும். ஸோ மொத்தம் நம்ம வந்து 9 1/2 எடுத்துருப்போம். ஓகேவா? இதே மாதிரி எடுத்து நம்ம இப்போ ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணி விட்டுடுறோம். ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணிட்டதுக்கப்புறமா அடுத்தது நம்மளுக்கு கீழே வந்து அந்த சைடில் 1.5 இன்ச்சுக்கு விட்டுருந்தோம் பாருங்கள் கேப்பு எலாஸ்டிக் போடுறதுக்காக. இப்போ அந்த இடத்த தையல் போட்டு மூடிடுறோம். ஓகேவா? அந்த இடத்த ஃபினிஷ் பண்ணிடுவோம். இப்போ அந்த எலாஸ்டிக்கு வெளியே வர சான்ஸ் இல்லை. பாருங்கள், அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம ஸ்கர்ட்டு நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சு, எலாஸ்டிக்கும் அட்டாச் பண்ணியாச்சு. இதில் இருந்து நம்ம சென்டரில் அட்டாச் பண்ணிட்டு வரோம். அப்போ தான் இன்னும் நம்மளுக்கு எலாஸ்டிக் இழுத்து கொடுக்கும். ஓகேங்களா? சென்டரில் நம்ம ஃபுல்லாக கிளாத்தை வச்சு அப்படியே இழுத்து தையல் போட்டுக்கிட்டே வரும். தையல் போட போட என்னாகும், எலாஸ்டிக் இழுத்து கொடுக்குறப்போ இன்னும் நம்மளுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து அந்த சுருக்கங்கள் நல்லா தெரியும் பார்க்க. ஃபுல்லாக அவ்வளோதான். இப்போ பாருங்கள், முடிஞ்சு. ஸ்கர்ட் இது பாருங்கள், சர்க்கிள் டைப்பில் ஸ்கர்ட்டும் ஸ்டிச் பண்ணியாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி அயனிங் பண்ணிட்டால் நல்லாயிருக்கும்.